இதை போல காரசாரமான முட்டை மசாலா செஞ்சு சூடான சாதத்தோட சாப்பிட்டு பாருங்க. இன்னும் கொஞ்சம் முட்டை மசாலா வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம். எண்ணெய் சூடானதும் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 4 கிராம்பு, 1 ஸ்டார் பூ, கொஞ்சமா பட்டை, ஒரு 7-8 முந்திரி இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வரப்பட்டு வரும்போதே 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வரப்பட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நான் 7 முட்டை எடுத்திருக்கேன். வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த முட்டை இப்படி ஒரு கோடு போட்டுருங்க. இது போல கோடு போடும் போது மசாலா உள்ள வரல இறங்கும். அதுக்காக தான் கோடு போடுறது. கொஞ்சமா மஞ்சத்தூளும் சேர்த்துருங்க. ஒரு 2 சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்துடலாம். அடுப்பு தீ குறைச்சி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்கம்மா. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 3 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன். இதை சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. 3 வெங்காயம்னா 1 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியா எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இது 2 சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை வதக்கிட்டு இருக்கும் போதே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம வறுத்து அரைச்ச மசாலா மிக்சர் ஜார்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அரைச்ச மசாலா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுப்பு தீயை குறைச்சி வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விடலாம். பாருங்கம்மா, ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. பார்க்கலாம். பாருங்க, எண்ணெய் ஃபுல்லா திரிஞ்சு நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா வழவழப்பா திக்காயிடுச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம எண்ணெயில வறுத்து வச்சிருக்க முட்டையை இதில் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் 4ஆ கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துருங்க. இது வெறும் வாசனைக்காக தான், அதனால தான் கடைசியாக சேர்க்கறது. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். கசூரி மெத்தி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் பொடியை நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான எக் பெப்பர் மசாலா ரெடி.